முத்தலகுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க. சேகர் பேச்சியம்மா வீடு பக்கத்திலேயே வந்து நின்னு அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். ரெஜினா கோர்ட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பி கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சேகரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, போன் தான் பண்ணான்னு பார்த்தா வீடு தேடி இங்கேயே வந்துட்டானா, இவனால எவ்வளவு பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. கொஞ்ச நேரம் காருக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேகர் வந்தது ரெஜினாவை தேடியில, வேற ஏதோ ஒரு வேலைக்காக. ரெஜினா அவசர அவசரமா உள்ள போய் இத அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இனிமேல் அந்த சேகர் குழந்தைங்க இருந்தா சரிப்பட்டே வராது. அந்த குழந்தைய கடத்தி ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்தரணும். அப்பதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ரெஜினா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட, நீ கோவில்ல தத்து கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லு. குழந்தைய தூக்கிட்டு முத்தலகு வரட்டும். அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம கடத்திடலாம். அதுக்கப்புறம் உன் குழந்தை மட்டும்தான் இருக்கும். தத்து நடக்கிற ஃபங்க்ஷனும் நடக்காது. இந்த பிரச்சனையில இருந்து நம்மளும் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சியம்மா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருக்க அஞ்சலி அங்க போய் பேச்சியம்மா கிட்ட எனக்கு தத்து கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என்ன திடீர்னு வேணான்னு தானே சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, இல்ல குழந்தைக்காக நான் இதை செய்யறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்தலகும் அங்க வர்றாங்க. அஞ்சலி சொன்னதுல முத்தலகுக்கும் டவுட் இருக்கு. ஆனா என்ன பண்றது, குழந்தைக்காக சரின்னு சொல்லிடுறாங்க. ரெஜினா யார வச்சு கடத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு கால் பண்ணுவாங்க, நேரா தயாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தைய கடத்தணும்னு சொல்றாங்க. தயா ஃபர்ஸ்ட் தயங்கிட்டு குழந்தையோட சமாச்சாரம் வேணா, உங்களுக்கு தான் பெண் குழந்தை பிறந்துருச்சுல, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்றாரு. ஆனா ரெஜினா என்னென்னமோ சொல்லி தயாவை சமாதானப்படுத்திடுறாங்க. தயாவும் குழந்தைய கடத்தி ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, 5 குழந்தைய முத்தலகு தூக்கி வச்சாலே பூமிக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா முத்தலகு அதெல்லாம் கேட்காம மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா பாரு அப்பா பாருன்னு பூமிய காட்டுறாங்க. பூமி சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்து அது அஞ்சலியோட குழந்தைன்னு தெரிஞ்சோன்னு, நீங்களும் ஏன் முத்தலகு அஞ்சலி மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் அப்பாவா? அப்ப ஊரை கூட்டி நான் தான் அப்பான்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.